நம்ம இன்சுலினோட அளவு நம்ம குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மாவு பொருளை வந்து குறைக்கணும். முக்கியமாக சப்பாத்தி. சப்பாத்தியில் கோதுமை மாவில் என்ன பிரச்சனைன்னா 1980லேருந்து இப்போ வரைக்கும் 2500 முறை வேரியேஷன் பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்கலாக. ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் நடக்கும்போது 30% அதனோட சுகர் அளவு கூடிருச்சு. ஸோ அந்த சுகர் அளவு கூடினதுனால தான் நீங்கள் 1980கள்லையும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டு ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரெயின்னு ஒரு ட்ரெயின் போகுது. அதில் கேன்சர் பேஷண்ட்டு தான் நிறைய பேர் போவாங்க. அது வந்து ராஜஸ்தான் ஒரு கேன்சர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இது பேஷண்ட்ஸ் அங்கே போவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பஞ்சாப்லேயும் ஹரியானா தான் வேர்ல்டோட கேன்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான கேன்சர் பேஷண்ட்ஸை நீங்கள் பஞ்சாப்லேயும் ஹரியானா தான் இருக்காங்க. ஸோ அவங்க பிரதான டயட் பார்த்திங்கன்னா மாவு, குறிப்பாக கோதுமை மாவு, பால், இந்த ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான இன்சுலினை தூண்டுது. கேன்சர் செல்லுக்கு அருமையான சாப்பாடே வந்து இனிப்பு தான். ஸோ கேன்சர் செல்லோட தன்மை என்ன அப்படின்னா கண்டினியூஸாக வளரக்கூடியது, அதுக்கு சாவே கிடையாது, இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமீபா, அதுதான் ஃபஸ்ட்டு உருவான ஒரு விஷயம். அந்த அமீபா ஒரு செல் உயிரினத்தோட தன்மை அத்தனையும் இதுக்கு இருக்கும் கேன்சர் செல்லுக்கு.